வணக்கமுங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமணிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இந்த நம்பர் 97 88 33 80 15. இது 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் எழுதிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்தா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். இது முழுக்க கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமணி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் அஜய் கொங்கு மேட்ரிமணிங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியுங்க எத்தனை நம்ம இருக்குதுன்னு தெரியுங்க. நம்மள்கிட்ட ஜாதகம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நம்மள்கிட்ட இருக்குதுங்க. கொங்கு வெள்ளாளருக்குன்னு ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமணிங்க. கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமணி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமணிங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கோம். வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இப்போ நம்ம வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம், ஃபாரஸ்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதகங்க. இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான நிறைய பட்டி பூராமே எல்லாமே வேலையில் இருக்கிற பையனுங்க தான் நிறையா இருக்காங்க, பொண்ணுகளும் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி விஐபி ஜாதகம்லாம் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. விஐபின்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் இருக்குதுங்க. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்செப்டில் வாங்குறீங்களோ அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம தூரமாக இருக்குது அஜய் கொங்கு மேட்ரிமணி தூரமாக இருக்குது பொண்ணுங்கள்லாம் அங்கிட்டு தான் நிறையா வரும் அப்படின்னு நினைக்க வேண்டியதுங்க. நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சுட்றாங்க. அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சுட்றாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு அனுப்பிச்சுட்றாங்க. உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி திருப்பூரில் இருக்கீங்கன்னா திருப்பூரை சுற்றி எடுத்துக்கலாங்க. ஈரோடு சேரவண்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஈரோடு இது பக்கத்துலேயே எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கலை சுற்றி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம் திருப்பூரை சுற்றி வேணும் அப்படின்னு வச்சுன்னா அதை பற்றி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்குங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திலேயே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டில் தான் பார்ப்பாங்க பெரும்பாலும். அந்த சரௌண்டிலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் முருகனர்களால் நிறைய அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு எல்லாம் சுழிச்சமாக இருக்காங்க. அது குழந்தைகளோடு இருக்காங்க. எல்லாமே அந்த முருகனர்களால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, எல்லா பேரையும் யூடியூப்பில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி மேட்ரிமணி எல்லா பக்கமே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சத்திரம்னு அடிச்சிங்கனாலே என்னோடய ஆஃபீஸ் ஃபயர்டோட்டா எல்லாமே வந்துடுங்க. யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமணி அடித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேங்க. இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டும் கூட எனக்கு ஜாதகம் போட்டால் நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க, இல்லை பசங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க, அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே இருக்குதுங்க. நம்மள்கிட்ட ஜாதகம் இருக்குது. விஐபி வேணும்னா விஐபிக்கு தகுந்த ஜாதகமே இருக்குதுங்க. நம்ம நார்மலான ஃபேமிலினா நார்மலுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம வசதி இல்லாத பொண்ணு பசங்களாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி 10th டிகிரி முடித்த பொண்ணுங்க வரைக்கும் நம்மள்ட்ட நிறைய ஜாதகம் நம்மள்ட்ட நிறைய அனுப்பிச்சி விட்ட எல்லா உள்ளங்களுக்கும் நான் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுங்க. முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் சீக்கிரம் திருமணம் நடக்க அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எத்தனையோ பொண்ணுங்க பசங்க கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒன்றா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கல்யாணங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அது இறைவன் எப்போ அமைச்சிருக்கானோ அப்போத்தே அமையுங்க. நம்ம எப்படி அதை நம்ம வழிநடத்துக்கு நம்ம தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்குதுங்க. அமைக்க வேண்டியது அந்த முருகன் அருளால் நல்லது நடக்கும்னு என்னோடய வேண்டுகோளுங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் முடியணும், எல்லாம் சந்தோஷம் தெரியுமா குடும்பத்தோடு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சத்திரங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மாவை சுகாதாரமாக பார்த்துங்க. அவ்வளோதானுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.